பார்த்தீங்கன்னா டைரக்ட் அக்ரோ சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட். எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நம்ம ஃபீல்டில் காய்கறி ஃபீல்டோ இல்லை வந்து நெல்லோ கடலையோ பருத்தியோ அப்படி இல்லைன்னா மக்காச்சோளமோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய சாறு உயிர பூச்சிகளை பிடிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். இதுலேயே வந்து 3 ரகம் இருக்குது, 3 கலர் இருக்குது. இந்த 3 கலருக்குமே வந்து ஒவ்வொரு பூச்சிகள் அட்ராக்ட் ஆகும். காரணம் என்னன்னா, ஒரு சில பூச்சிகள் வந்து மஞ்சள் நிறம் கொஞ்சம் ஃபேவரட்டான நிறமாக இருக்கு, அட்ராக்ட் பண்ணுறதா இருக்கும். அதனால மஞ்சள் ஒரு சில பூச்சிகள் எங்க ஆராய்ச்சி படித்தாலும் 22 வகையான பூச்சிகள் மஞ்சளுக்கு அட்ராக்ட் ஆகும். அதில் ஒயிட்ல இங்கே ஏஃபீடுங்க அப்புறம் கிப்ஸுங்க அட்ராக்ட் ஆகும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீலக்கலர் பெரும்பாலும் எதுக்கு பயன்படுத்தலாம்னா மிளகாய்க்கு கண்டிப்பாக பயன்படுத்தலாம். மிளகாயில் வந்து மிகவும் பாதிப்பு ஏற்படுத்துறது பார்த்தீங்கன்னா பிளாக் பூச்சி, பூ அட்டாக் பண்ணக்கூடிய அந்த பூச்சி. அந்த பூ அட்டாக் பண்ணி விளைச்சலை வந்து அது கம்மி பண்ணிடும். அதுக்கு வந்து நீலமும் வெள்ளையும் சேர்ந்து நம்ம பயன்படுத்தலாம். நெல்லுக்கு நம்ம இது பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, நெல்லுக்கு நம்ம வெள்ளையை பயன்படுத்தலாம். இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் அட்வான்டேஜ் டபுள் கம்ஸ் இந்த பக்கமும் கம் இருக்கும், அது ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ். அண்ட் இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய பாக்ஸஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். காரணம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு பூச்சி இன்ட்ரெஸ்டாக ஒரு பாக்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். 3வது விஷயம், கலர் ஒரு மேஜர் பார்ட். ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒவ்வொரு கலர் பிடிக்கும். மஞ்சள்னா மஞ்சள்லேயே வெவ்வேறு வகையான மஞ்சள் இருக்குது, டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் மஞ்சள் இருக்குது. நம்ம வந்து பூச்சிங்களுக்கு தேவையான அதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய மஞ்சள் அந்த வேவ் மஞ்சள் தான் பயன்படுத்தணும். அப்புறமேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலர் ஒன்று அட்ராக்ட் பண்ணக்கூடிய கம்மிங் மெட்டீரியல். ஏன்னா ஃபீல்டில் நம்ம கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ண வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கம் ரொம்ப மேஜர் பார்ட். இப்போ எண்ணெயை தடவி வச்சா மழையோ இல்லை வெயிலோ ஒன்று காஞ்சி போயிடும், இல்லை வந்து வழிஞ்சு ஓடிடுது. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து ஒரு கம் யூஸ் பண்ணுறோம். இந்த கம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட், டெம்பரேச்சர் 60 டிகிரி செல்சியஸ் வரை கம் ட்ரை ஆகிறப்போ ஆகாது. அண்ட் இன்னொரு விஷயம்னா, யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து பிவிசி மெட்டீரியல். இப்போ நம்ம வந்து பேப்பரில் எண்ணெய் தடவி வச்சோம்னா அது வந்து காற்றுக்கு பறந்து போகும். இது நம்மளுக்கு கிடையாது. கஸ்டமைஸ் தான் குச்சியை இங்கே விடுற அளவுக்கு நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம குச்சியை அப்படி விட்டு பண்ணாலுமே வளையிற தன்மை இதுக்கு இருக்காது, காற்றுக்கு பறக்கிற தன்மை இருக்காது. அப்படி இல்லை குச்சியை பயன்படுத்துறது இல்லை, அங்கே ஹோல்ஸ் கட்டி தொங்க விடுறது பார்த்தா அதுக்குமே கஸ்டமைஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம எப்போ இது யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செடியை மாற்றி நட்டோடனே நிலத்துக்கு மாற்றி நடக்கும் 2 எல்லாம் வரும்போது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வளர வளர அது உயரத்துக்கு 1 அடிக்கு ஃபீட்டுக்கு மேலே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு சீசனுக்கு நம்மளால் இது நல்லா பயன்படுத்தணும். இது மூலயமா என்னென்னா, பெஸ்ட்டு என்ன பூச்சி இருக்குன்னு அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், அதை மானிட்டர் பண்ணலாம். அதோட ஆக்டிவிட்டி எப்போ இன்க்ரீஸ் ஆகும் தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக வந்து ஃபார்மர்ஸ் இப்போ எப்படி ஸ்ப்ரே பண்ணுறாங்கன்னா, 20வது நாள்னா இந்த பூச்சி மருந்து எடுக்கணும், 30வது நாள்னா இந்த நியூட்ரியன்ட் கொடுக்கணும், 60வது நாள்னா இந்த க்ரோத் ரிலேட்டர் கொடுக்கணும், அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்காங்க. பூச்சின்னு வரும்போது பூச்சி இல்லாத டைம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயிங் காஸ்ட்டு உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடுங்க. அப்புறம் டாக்ஸிசிட்டி, நீங்களே வந்து விஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ இதில் பூச்சி ஒட்டுறது தெரிஞ்சிருச்சு, இல்லை பூச்சி நீங்கள் அதிகமாகிடுச்சுன்னா அந்த டைம் பூச்சி அதிகமாக இருக்குது, அந்த டைமில் நம்ம ஸ்ப்ரே பண்ணால் ஓகே. இந்த ஸ்ப்ரேயிங் கவுண்டை குறைச்சி ஃபுட்டில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை குறைக்கிறதுக்கு இந்த எபிலிட்டி இருக்குது. என்ன பூச்சி அட்டாக் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த செடிக்கு இந்த பூச்சி மருந்து கொடுங்கன்னு தெரிஞ்சுக்கல, இந்த பூச்சிக்கு இந்த பூச்சி மருந்து கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன டூலோட அட்வான்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் ரொம்ப தவிர்க்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி. ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பயன்படுத்துறதுங்க. இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபார்மர்ஸ் ரொம்ப தவிர்த்துட்டாங்க. ஆனால் இதுக்கான வாய்ப்பும் இதுக்கான ஒரு பெனிஃபிட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது.